பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நமக்கு அளிக்கும் வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? மத்தேயு 9 அதிகாரம் 2 மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தையை யாருக்கு வேதத்தில் சொன்னார் என்று பார்த்தோமானால், படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து கூறுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக திமிர்வாதக்காரனை கர்த்தர் சுகப்படுத்தினார். தேவன் முதலாவது அவருக்கு சுகத்தை கொடுப்பதற்கு முன்னாடி அந்த மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பிறகுதான் அந்த மனுஷன் சுகம் அடைகிறான். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டல்லவா? அந்த வார்த்தையின் பிரகாரமாக தான் இந்த காரியம் நடந்தது. இந்த வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை அவருடைய நண்பர்கள் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். அவர் தனியாக வர முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ஆனா நண்பர்கள் அவரை தூக்கி இயேசுவின் முன்னிலையில கொண்டு வந்து வைக்கிறார்கள். முதலாவது இந்த காரியத்திலிருந்து விசுவாசம் வெளிப்படுகிறது. விசுவாசத்தின் வலிமைதான் இங்கு முக்கியமானது. அந்த நோயாளியின் விசுவாசம் அல்ல, அவரை தூக்கி கொண்டு வந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய விசுவாசம் தான் இங்கு குறிப்பிடத்தக்கது. இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துகிறார். இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் மற்றவர்களின் வாழ்விலும் அற்புதத்தை உண்டாக்க முடியும். நம் குடும்பத்தினர், நண்பர்கள், குழந்தைகள், அயலவர்கள் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் கொண்டிருக்கும் வேண்டுதல்களும் விசுவாசமும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக போய் சேரும். உடல் நோய் மட்டுமல்ல, நாம் எப்பொழுதும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். இயேசு முதலில் சொல்லியது, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்பது. ஒருவேளை நாம் நினைப்போம், அவர் நோய் குணமாக வேண்டும், ஆனா இயேசப்பா ஏன் பாவங்களை மன்னிப்பதிலிருந்து இந்த ப்ராசஸை தொடங்கி இருக்காரு அப்படின்ட்டு நம்ம நினைக்கலாம். அதாவது ஏசப்பா பார்க்கிறது வெளிப்புற உடல் நோயை மட்டுமல்ல, நம் உள்ளத்திற்குள் இருக்கும், நமக்குள் இருக்கும் பாவத்தை அவர் சோதித்தருகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு உண்மையான குணம் அடைவது பாவ மன்னிப்பில் தான் தொடங்குகிறது. அதனால்தான் மகனே, திடன்கொள் என்று அந்த வார்த்தையை சொன்னதும் கர்த்தர் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தைகள் எப்போதும் நம்மை ஆறுதலாக்கும். திமிர்வாதக்காரன் படுக்கையில் உதவியற்ற நிலையில் இருந்தாலும் இயேசுவின் வாக்கு அவனுக்கு தைரியத்தை அளித்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சோர்வு, பிரச்சனைகள், நோய்கள், துன்பங்கள் எதுவாயினும் இயேசு நம்மை நோக்கி, மகனே, மகளே, திடன்கொள் என்று சொல்கிறார். விசுவாசம் தனிப்பட்டது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் உதவும். பாவ மன்னிப்பே உண்மையான குணமடைதலின் தொடக்கம். ஆகையால் இயேசுவின் வார்த்தை நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தும், திடப்படுத்தும். இந்த வசனத்தின் மூலமாக நம் விசுவாசம் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு செல்லும் பாலமாக இருக்க வேண்டும். நாமும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரிடம் நாம் வேண்டுதல் செய்யும் போது, நம்முடைய அன்புக்குரியவர்களை நினைத்து தேவனிடம் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது இயேசுவின் வார்த்தை நம்மை திடப்படுத்தி பாவங்களை மன்னித்து நம்மை குணப்படுத்துகிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்ததற்காய், எங்களுக்கு கோடான கோடி ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.